ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். வயதான காலத்தில் ஆண்டவர் அவரை அழைத்து வாக்கு கொடுத்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று அழைக்கிறார். ஆனால் வருடங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறின மாதிரி தெரியவில்லை. 75 வருஷத்தில் ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் பாருங்கள், அது பெருக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தபடி நடக்கலேன்னு நினைத்தார். ஆனால் 25 வருடங்களுக்கு பிறகு தேவன் இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய ஆடு மாடுகள், மந்தைகள், வேலைக்காரர்கள் அதெல்லாம் பெருகினது. ஆனால் சந்ததி மாத்திரம் பெருகாமல் 25 வருடங்கள் அவர்கள் ஒரு பெரிய போராட்டம். ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்து இப்போ வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை இன்னும் நான் பெருக பண்ணுவேன் என்பதாக. உன் சந்ததியை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய குடும்பத்தை பெருக பண்ணி பிள்ளைகளின் பிள்ளைகள் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். யாரோ ஒருவர் குழந்தை இல்லாததுனால சந்ததி வரவில்லை என்று கவலையோடு இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அல்லது உங்களுடைய பிள்ளைகள், மகளுடைய வாழ்க்கையில் இன்னும் சந்ததி வரவில்லையே என்பதான ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். இந்த வருடம் உங்களுடைய சந்ததி பெருகும். இந்த வருடம் உன் குடும்பத்தில் பிள்ளைகளை நீ காணும்படி உன் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவன். அதுதான் அவர் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் உங்களுக்கு. ஒரு சமயம் ஒரு தகப்பனார் வந்தார். அவர் வேதனையோடு சொன்னார், எனக்கு 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆயிற்று. மகனுக்கும் திருமணமாகி அவரும் குடும்பமாக இருக்கிறார், மகளுக்கும் திருமணமாகி அவங்களும் குடும்பமாக இருக்கிறாங்க. 10 வருடங்களுக்கு மேலே கடந்து விட்டார். 2 பேருக்குமே பிள்ளைகள் இல்லை, 2 பேருக்குமே குழந்தைகள் இல்லை. அதனால் எங்களுக்கு ரொம்ப துக்கம். ஒரு மன வேதனையோடு அந்த தகப்பனாரும் தாயாரும் சந்தித்தார்கள். எவ்வளோ பெரிய துக்கம் இல்லை. ஏதாவது ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தை இருந்தால் கூட கொஞ்சம் ஆறுதல் அடைவார்கள். இப்போ 2 பிள்ளைகளுக்குமே அவங்க திருமணம் செய்து வைத்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டார், குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லைன்னா ஒரு மனதில் ஒரு பாதிப்பு, வேதனை வரும். அதோடு கூட மற்றவங்க சுற்றியில் இருக்கிற மக்கள் இருக்காங்க பாருங்கள், நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க. பெண்ணினாள் மாதிரி பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஏன் உனக்கு சந்ததியே பெருகலை, ஏன் உன் பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்குமே பிள்ளைகள் இல்லை. இந்த வார்த்தைகள் அவளை ரொம்ப காயப்படுத்தினார். அவன் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபம், உன் குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பம், அதனால் தான் குடும்ப விருத்தி ஆகலை, பலவிதமான காரணங்கள் சொல்லுவார்கள். இது அவருடைய மனதை ரொம்ப பாதித்தது. சொந்தக்காரர்கள், உறவினர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே கடினமான வார்த்தைகளை பேசும்போது அது ரொம்ப துக்கம். அதனால் ரொம்ப மனவேதனையோடு நின்றார்கள். அப்போ அவளுக்கு வேத வசனத்திலிருந்து நான் சொல்லி, ஆண்டவர் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறார், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அது வாக்கு தத்துவம். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசித்து, நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் நமக்கு எல்லாம் தந்திருக்கிறாரே, வாக்கு கொடுத்திருக்கிறாரே. சொல் தவறாத தேவன். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததி விருத்தி அடையவும், ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணவும் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க என்பதாய் நான் சொல்லி அனுப்பினேன். அவங்க அதே மாதிரி சரி ஐயா, நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி போனார்கள். 1 வருஷம் கழித்து திருப்பி வந்தார்கள். 1 வருஷம் கழித்து வந்தபோது ஒரு பெரிய சந்தோஷம்.
2 பிள்ளைகளுக்குமே கர்த்தர் ஆசீர்வதித்த சந்ததியை பெருக பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்திருக்கிறார். பெரிய ஒரு மகிழ்ச்சி. பரிகசித்த மக்களுக்கு மத்தியில், கேவலமாய் கேலியாய் பேசின உறவினர்களுக்கு நடுவில் தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் என் சந்ததி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும்படி கர்த்தர் செய்தார். உங்களுக்கு செய்வார். இந்த வருடத்தில் ஆண்டவர் செய்வார். இதுவரை சந்ததி இல்லாதபடி, குழந்தை இல்லாதபடி நீங்கள் மனவேதனையோடு பாரத்தோடு இருக்கலாம். இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன். நான் பெருக பண்ணுகிற தேவன். ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ணின தேவன், ஈசாக்கினுடைய ஜபத்தை கேட்டு ஆசீர்வதித்த சந்ததியை பெருக பண்ணின தேவன், அன்னாளுடைய கண்ணீரை கண்டு சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன் உங்களுக்கும் செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பலிக்கும்.